ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதோ இந்த கிரீட்டா துன்பர்க் என்கின்ற அந்த 20 வயது கூட ஆகாத அந்த இளம்பன் அப்படியே ஒரு பெரிய போராட்டத்தை தூண்டி விடுவதாக சித்தரித்து பயப்படுகிறீர்களே, எதற்காக? ஒரு சாதாரண விடயமாக எப்பொழுதும் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விடயம் என்று அறியாத நமது பிரதமர் சொல்லுகின்றார், இது மிகப்பெரிய சர்வதேச சதி என்று கூறுகின்றார். எவ்வளவு இந்த பேச்சுவார்த்தையில் எந்த இடத்திலும் இதில் உள்ள குறைபாடுகள் இதுதான் என்று விவசாயிகள் சுட்டிக்காட்டவே இல்லை என்று ஒரு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு பொய்யை நரேந்திர சிங் தோமர் சொல்லுகின்றார். அதற்கும் குறைந்தபட்ச ஆதார விலையான MSPயை சட்டமாக்க மாட்டோம் என்று ஏன் சொன்னீர்கள் என்று எழுப்பிய கேள்விக்கு பதிலில்லை. அதில் என்ன குறைபாடு என்று பார்மர்கள் சுட்டிக்காட்டவில்லை என்று சொல்லுகிறீர்களே, இது பொய் பிரச்சாரம் அல்லவா? விவசாயிகள் தொடர்பான ஒரு போராட்டம் தொடர்பாக போடப்பட்ட ஒரு ட்வீட்டுக்கு லைக் என்று போட்டிருந்தாராம். அது இந்த அரசை மிகவும் சங்கடப்படுத்தி விட்டதாம், எம்பராஸ். உடனே அது தொடர்பாக அவரோடு நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த மாதிரி வழிவந்த நீங்கள் விவசாயிகள் என்ன குறை இருக்கிறது என்று சுட்டிக்காட்டவில்லை என்று கூறுகிறீர்களே, மொத்த சட்டமும் எங்களுக்கு எதிரானது என்று சொல்லி தூக்கி எறியுங்கள் என்றுதானே அவர்கள் சொன்னார்கள். எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குவேன், அதனால் கிடைக்கக்கூடிய பலன் தான் வேலை வாய்ப்பு, வருவாய், எல்லாமே, நாங்கள் வேற எதுவும் செய்ய மாட்டோம் என்று நித்தி ஆயோக் என்கின்ற ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டு பச்சையாக சொல்லக்கூடிய இந்த நாட்டு பிரதமர் இந்த நாட்டு மக்களினுடைய நலன் விரும்பிய வணக்கம் தோழர்களே. ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அசாம் மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய நமது பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு சதி, சர்வதேச சதி பின்னப்படுவதாகவும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் எதிர்க்கட்சிகள் மௌனம் சாதிப்பதாகவும் ஒரு செய்தி இன்று காலை வந்திருக்கிறது. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியில் வந்திருக்கிறது, பேப்பரில் வந்திருக்கிறது. அதில் அவர்கள் போட்டிருக்கிறார்கள், என்ன இது அவ்வளோ பெரிய சதி இந்தியாவிற்கு எதிராக சர்வதேச அளவில் பின்னப்படுகிறதா என்ற அதிர்ச்சியோடு பார்த்தால் அது சொல்லியிருக்கிறது. அவர் எதை குறிப்பிட்ட அவ்வாறு சொல்கிறார் என்றால், ரெஃபர்ஸ் டு டூல் கிட் அண்ட் செலிபிரிட்டிஸ் அட்டாக்கிங் கவர்மெண்ட் ஆன் ஃபார்ம் ஸ்டே. அதாவது இந்திய ஒன்றிய அரசு நிறைவேற்றி அந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு திரும்ப பெற வேண்டும் என்று கோரி நமது விவசாய பெருமக்கள் டெல்லியில் சூழ்ந்து கொண்டு நடத்தி வரக்கூடிய அந்த முற்றுகை போராட்டத்தை ஆதரவு தெரிவித்து, அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பசுமை போராளியான அந்த இளம்பெண் கிரீட்டா துன்பர்க், அதே போல அந்த பாப் சிங்கர் ரிஹானா போன்றவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்ததும், அதில் கிரீட்டா துன்பர்க் இந்த ரயாட் டூல்கிட் என்று சொல்லி ஒரு ஆவணத்தை இணைத்ததும் அவர் குறிப்பிட்டு பேசி, இது இந்த நாட்டிற்கு எதிரான மிகப்பெரிய ஒரு சதி என்று சொல்லியிருக்கிறார். சரி, அந்த அளவிற்கு பயங்கரமாக அந்த ரயாட் டூல்கிட்டில் இருக்கின்றதோ என்று சொல்லி அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்த்தால், இந்த போராட்டத்தை உலக நாடுகளில் இந்த போராட்டத்தை இந்தியாவினுடைய தூதரகங்களின் முன்னால் சென்று நடத்துங்கள் என்று அதில் கிரீட்டா துன்பர்க் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் நமது நாட்டு பிரதமர் மிகப்பெரிய ஒரு சர்வதேச சதி என்கிறார். போராட்டத்தை இந்திய அரசனுடைய கவனத்தை ஈர்க்க, செயல்பட வைக்க, அது எடுத்த ஒரு முடிவை எதிர்ப்பு தெரிவிக்க அல்லது ஆதரவு கோரி இப்படி தூதரகங்களின் முன்னால் தானே ஆர்ப்பாட்டம் நடக்கும். இல்லை, அரசனுடைய நாடாளுமன்றங்களின் முன்னால் கூட இந்த மாதிரி கவன ஈர்ப்பு போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்று வந்திருக்கின்றனவே. ஆனால் இதையெல்லாம் ஒரு சாதாரண விடயமாக எப்பொழுதும் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விடயம் என்று அறியாத நமது பிரதமர் சொல்லுகின்றார், இது மிகப்பெரிய சர்வதேச சதி என்று கூறுகின்றார். ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த 2 பேர் மட்டுமல்ல, திடீரென்று பார்த்தால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், டோர்சிஸ் ட்வீட் லைக் சப்போர்ட்டிங் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் கொஸ்டின்ட். அவர் இந்த ட்விட்டர் தளத்தினுடைய அந்த தலைமை நிர்வாகி டார்சி, அவர் விவசாயிகள் தொடர்பான ஒரு போராட்டம் தொடர்பாக போடப்பட்ட ஒரு ட்வீட்டுக்கு லைக் என்று போட்டிருந்தாராம். அது இந்த அரசை மிகவும் சங்கடப்படுத்தி விட்டுதான், எம்பராஸ்ட். உடனே அது தொடர்பாக அவரோடு நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இதுவெல்லாம் ஒரு சதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன இருக்கின்றது? இதற்கு இந்தியாவுடைய எதிர்க்கட்சிகள் எதற்காக கண்டிக்க வேண்டும்? உலகம் முழுவதும் இந்த போராட்டத்திற்கு ஏன் ஆதரவு வருகிறது? அதை முதலில் சொல்லுங்கள்.
யார் ஆதரிக்கின்றார்கள் என்பது வேறு. ரஷ்யா ஆதரிக்கவில்லை, சீனா ஆதரிக்கவில்லை. கனடாவினுடைய பிரதமர் மற்றும் ஜஸ்டின் ட்ரூடியோ மட்டும்தான் ஆதரவு தெரிவித்தார். மற்றபடி எல்லோரும் சாதாரண போராளிகள் தான், மனித உரிமை போராளிகள். எப்பொழுதும் ட்விட்டரில் ஏதாவது ஒரு உலக நிகழ்வை பற்றி குறிப்பிடும் பொழுது கவனத்திற்குரிய ஒன்றை அவர்கள் சுட்டிக்காட்டி பேசுவதும் ஆதரவு தெரிவிப்பதும் சர்வசாதாரணமானது. இதை பற்றி ஏன் நாம் பேசவில்லை என்றுதான் ரிஹானா கேட்டார். அதில் என்ன தவறு இருக்க முடியும்? அது எப்படி இந்த அரசுக்கு ஒரு அச்சுறுத்தலாக முடியும்? கிரீட்டா தூன்பெர்க் நான் விவசாயிகளோடு நிற்கின்றேன், இப்பொழுதும் நிற்கின்றேன் என்று போட்டது உங்களுக்கு எப்படி ஒரு அச்சுறுத்தலாகும்? இதை எப்படி நீங்கள் சதி என்று குறிப்பிடுவீர்கள்? ஆனால் என்ன கேட்கின்ற உலக நாடுகளும் மற்றவர்களும்? அது ஜனநாயக வழியில் அந்த போராட்டம் நடைபெறுகிறது, அது அமைதியாக நடைபெறுகிறது. எனவே அந்த அமைதியான போராட்டத்திற்கு இடம் இருக்க வேண்டும். அவர்களுடைய தொலைத்தொடர்பு, இன்டர்நெட் உள்ளிட்ட தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்படக்கூடாது என்றுதானே சொல்கின்றன. அமெரிக்கா அதான் சொன்னது. ஆனால் இங்கே என்ன நடக்கின்றது? டெல்லியை சுற்றி அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு மின்சாரத்தை தர மறுக்கின்றீர்கள், தண்ணீர் உள்ளிட்ட குடிநீர் வசதிகளை மறுக்கின்றீர்கள், கழிவுகளை அகற்ற அவர்கள் செய்த ஏற்பாடுகளை நீங்கள் அப்படியே தடுத்து நிறுத்தி அதை அந்த பாதுகாக்கப்பட்ட வளையத்திற்கு உள்ளே கொண்டு சென்று விட்டீர்கள். 2G 4G 4G 3G அந்த அலைவரிசைகளை எல்லாம் நீங்கள் துண்டித்து விட்டீர்கள். இணையத்தை துண்டிக்கின்றீர்கள். எதையெல்லாம் நீங்கள் காஷ்மீருக்கு செய்தீர்களோ அதே விதமான அதே நெருக்கடியை இங்கே செய்கின்றீர்கள். ஆனால் இவ்வளத்திற்கும் தாண்டி அந்த விவசாயிகள் ஒருபோதும் ஒரு திட்டமிட்ட வன்முறையில் ஈடுபடவில்லையே. நீங்கள் தூண்டிவிட்ட அந்த ரெட் ஃபோர்ட் வன்முறையை தவிர, அது உங்கால் இருந்து போயிட்டு கொடியேற்றினார், வன்முறை கொடியேற்றினார். அதை வைத்து ஒரு அடக்குமுறையை செய்தீர்கள். அடக்குமுறைக்கு பதிலடியாக அவர்களிலும் சிலர் இறங்கினார்கள், மறுக்கவில்லை. ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதோ இந்த கிரீட்டா தூன்பெர்க் என்கின்ற அந்த 20 வயது கூட ஆகாத அந்த இளம்பெண் அப்படியே ஒரு பெரிய போராட்டத்தை தூண்டிவிடுவதாக சித்தரித்து பயப்படுகிறீர்களே, எதற்காக? ஏனென்றால் மோடியும் அவருடைய அரசும் சர்வதேச அளவில் உருவாக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய இமேஜ் பில்டிங் உருவகம் சிதைகிறது. இவர் ஏதோ ஒரு பெரும் இந்திய தலைவர், இவருக்காக அந்த மக்கள் அப்படியே விழுந்து கிடக்கிறார்கள், இவர் சொன்னால் போதும், கையை அசைத்தால் போதும் அப்படியே இந்தியா ஆடுகிறது என்றெல்லாம் இவர்கள் கட்டி வைத்த அந்த பிம்பம் ஒவ்வொரு நாளும் உடைந்து கொண்டே இருக்கிறது. அந்த முகத்திரை கிழிந்து கொண்டே இருக்கிறது. காரணம், இது இன்டர்நெட் உலகம். இந்த உலகத்தில் ஒரு பகுதியோடு இன்னொரு பகுதி சர்வசாதாரணமாக ஒரு கணினியை வைத்துக்கொண்டோ அல்லது இப்படிப்பட்ட ஒரு செல்போனை வைத்துக்கொண்டோ தகவல்களை பரிமாறி உண்மையை எடுத்து கூறிவிடலாம். உண்மையை கண்டுபிடிப்பதுதான் இணைய வழியில் மிக மிக சுலபம். வார்த்தைகள் பேசவில்லை என்றால் காட்சிகள் பேசும். காட்சிகளை காண முடியவில்லை என்றால் அது தொடர்பான இந்த சமூக ஊடகங்களில் வரக்கூடிய அந்த தகவல் பரிமாற்றங்கள் இவை யாவற்றையும் கொண்டு செல்லும். அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இப்படி இந்த போராட்டங்களை கண்டிக்கக்கூடியவர்கள் இவர்களோடு நின்றுவிடவில்லை. பார்த்தீர்களானால் அமெரிக்காவினுடைய ஹாலிவுட் ஸ்டார்ஸ் லைக் சூசன் சராண்டன் அண்ட் ஜான் குசாக் ஆகியவர்களும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து ட்விட்டரில் தங்களுடைய பதிவுகளை இட்டிருக்கிறார்கள். உடனே அது மட்டுமல்ல, இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் மிஷன், ஒரு ராஜதந்திர திட்டத்தோடு இந்திய அரசு செயல்படுகிறது. FAO, WTO, IMF, உலக வங்கி ஆகியவற்றிடம் போய் இப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த விவசாயிகளுடைய போராட்டங்கள் எல்லாம் அப்படி ஒன்றும் நாங்கள் ஒடுக்கவில்லை, நாங்கள் அவர்களுக்கு எல்லா உரிமையும் அளிக்கின்றோம். அவர்கள் போய் என்ன சொல்கின்றார்கள்? நாங்கள் உள்ளபடியே அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம், பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது 11 சுற்று பேச்சுவார்த்தை அப்படியே வெற்றாக நடத்தி முடிக்கப்பட்டு விட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு சூழலில் போராட்டம் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டும் பலப்பட்டு கொண்டும் போகின்ற இடத்தில் இவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று. அது மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய செனட்டர்கள், ரிப்பப்ளிகன்ஸ், காங்கிரஸ்மேன் என்று சொல்வார்களே, அந்த நாட்டினுடைய மக்கள் பிரதிநிதிகளுடைய இந்திய ஆதரவு அமைப்பான காங்கிரஷனல் இந்தியா காக்கஸ் has urged India to ensure norms of democracy are maintained. ஜனநாயக வழிமுறைகள் அனைத்தும்
பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தி இருக்கிறார்கள். தட் protesters are allowed to protest peacefully. கிளர்ச்சியாளர்கள், போராட்டக்காரர்கள் அமைதியாக போராட்டம் நடத்த அனுமதிக்கப்பட வேண்டும். அண்ட் ஹேவ் ஆக்சஸ் டு இன்டர்நெட் அண்ட் டு ஜேர்னலிஸ்ட். பத்திரிகையாளர்களை சந்திக்கவும் இணையதளத்தை பயன்படுத்தவும் அவர்களுக்கு முழுமையான வசதிகளை செய்து தர வேண்டும். அதை முடக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தங்களுடைய டிப்ளமேட்டுகளை எல்லாம் தூண்டிவிட்டு, இந்திய தூதரகங்களை எல்லாம் தூண்டிவிட்டு, நாங்கள் எப்படி இவர்களை பாதுகாக்கின்றோம் தெரியுமா, எப்படியெல்லாம் இவர்களுக்கு செய்கின்றோம் தெரியுமா என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த சட்டத்தில் என்ன இருக்கிறது என்று எடுத்து சொன்னால் போதும், அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் அந்தந்த நாடுகள் எல்லாம் உலக சந்தையை கைப்பற்ற பார்க்கின்றனவே தவிர அவைகள் எதுவும் தங்கள் நாட்டு விவசாயிகளை வஞ்சிக்கவில்லை. ஆனால் தான் அந்த அளவிற்கு உற்பத்தி பெருகுகிறது. பெருகக்கூடிய உற்பத்திக்கு மானியம் கொடுத்து அவர்கள் கொள்முதல் செய்கிறார்கள். கொள்முதல் செய்த அந்த மானியங்களை உலக நாடுகளில் எந்தெந்த சந்தையில் எல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் விற்க செய்கிறார்கள். அந்த இடத்தில் தான் நமது நாட்டு சந்தையும் திறக்க சொல்கிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இந்த நாடு ஒரு விவசாயிக்கு சராசரியாக $49 மட்டுமே ஒரு ஆண்டிற்கு தருகிறது மானியமாக. ஆனால் அமெரிக்கா $7,200 தருகிறது. கனடா $7,400 தருகிறது. பல்வேறு நாடுகளை சேர்ந்த கூட்டமைப்பான ஐரோப்பிய ஒன்றியம் $1,000 மேல் தருகிறது. சீனா ஒரே ஆண்டில் இப்படி அதிகமாக உற்பத்தியான பொருட்களை வாங்க 16 லட்சம் கோடியை ஒதுக்கியது. இந்த நாடு அடித்து கொண்டிருக்கின்ற அந்த மானியத்தை எப்படி வெட்டலாம் என்று தீர்மானித்து சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்த விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை பார்த்து இந்த அறிவார்ந்த போராட்டத்தை கையாள முடியாமல் திணறக்கூடிய இந்த அரசு அச்சமுற்று அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதைப் போல இது ஒரு சர்வதேச சதி என்று பூதாகரமாக பேசுகிறார் பிரதமர். அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய டீயை உலக நாடுகளில் இழிவுபடுத்துகிறார்களாம். யார் இழிவுபடுத்துகிறார்கள்? எப்படி இழிவுபடுத்த முடியும்? டார்ஜிலிங் டீ, சிலான் டீ, ஊட்டியினுடையிலிருந்து வரக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய உயர் ரக தேநீர், இவைகளுக்கெல்லாம் இருக்கின்ற சந்தையை பரப்புரையின் மூலமாக யாரும் ஒழித்துவிட முடியாது மோடி அவர்களே. உடனே அங்கந்த கூடியிருந்த அந்த தோட்ட தொழிலாளர்கள் இப்படி நமது டீயை எல்லாம் அவமானப்படுத்துகிறார்கள், சிறுமைப்படுத்துகிறார்கள், இதெல்லாம் சரியா என்றெல்லாம் கேட்டவுடன் அவர்கள் நோ என்று சொல்லிவிட்டார்கள். இவர் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு பரப்புரையில் நமது நாட்டினுடைய பிரதமர் இறங்கி இருக்கின்றார் என்பதற்கு இந்த செய்தி அத்தாட்சி. இன்னொரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு செய்தி என்னவென்றால், 11 சுற்று பேச்சுவார்த்தைகளை மோடி அரசு விவசாயிகளோடு நடத்தியிருக்கிறது. ஆனால் அந்த 11 சுற்று பேச்சுவார்த்தைகளிலும் கலந்து கொண்ட விவசாய பிரதிநிதிகள் யாரும் இந்த வேளாண் சட்டங்களில் என்ன குறைபாடு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டவில்லையாம். இப்படி சொல்லியிருப்பது யார் என்று கேட்டால் நமது வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். அதை பெரிதாக தலைப்பிட்டு செய்தியும் வெளியிட்டிருக்கிறது கடந்த சனிக்கிழமை வெளியான த டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது ஃபார்மர்ஸ் ஃபெயில்டு டு பாயிண்ட் அவுட் லெகூனே இன் லாஸ். எவ்வளவு பெரிய மோசடி! இந்த மொத்த சட்டமும் எங்களுக்கு எந்த விதத்திலும் பயனளிக்கவில்லை. இது கார்ப்பரேட்டுகள் அங்கே இருக்கக்கூடிய மண்டிகளை ஒழித்துவிட்டு, சிறிது காலத்திற்கு பிறகு எம்எஸ்பியையும் ஒழித்துவிட்டு, மண்டிகள் இல்லாத ஒரு நிலையில் அந்த இடத்திற்கு வாங்கக்கூடிய தனியார்களுக்கு அப்படியே அவர்கள் கேட்கின்ற விலையில் கொடுக்கக்கூடிய அளவிற்கு எங்களை கீழே தாழ்த்திவிடும் என்று சொல்லி எவ்வளவு விளக்கங்களை இந்த வேளாண் சங்கங்கள் சொல்லி இருக்கின்றன. ஆனால் துணிந்து வெளியில் ஒரு பத்திரிகையாளரிடம் பேசும்போது சொல்கின்றார், நாங்கள் எவ்வளவு இந்த பேச்சுவார்த்தையில் எந்த இடத்திலும் இதில் உள்ள குறைபாடுகள் இதுதான் என்று விவசாயிகள் சுட்டிக்காட்டவே இல்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட ஒரு பொய்யை நரேந்திர சிங் தோமர் சொல்லுகின்றார். கவர்மெண்ட்ஸ் ஆஃபர் டு அமெண்ட் லாஸ் டிட் நாட் மீன் தே வேர் ஃப்ளாட். நாங்கள் இந்த சட்டங்கள் எல்லாம் திருத்தம் செய்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டது காரணம், இறங்கி வர்றதுக்கு காரணம், இறங்கி வந்தாங்களா இவங்க, இறங்கி வர்றதுக்கு காரணம் அந்த சட்டம் ஒரு குறையுடையது என்பதற்காக அல்ல என்கின்றார். ரொம்ப நிறையுடையது தானே, அதையும் உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியலை. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை விடயம் ஒன்றுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லையே. அந்த முதல் சட்டத்திலேயே ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ்
ட்ரேட் அண்ட் காமர்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதன் மூலம் விவசாயிகளுக்கு ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் கிடைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் போது, லாபகரமான விலை கிடைக்க வேண்டியது தான் நோக்கம்னு சொல்லும் போது, அதற்கும் குறைந்தபட்ச ஆதார விலையான எம்எஸ்பியை சட்டமாக்க மாட்டோம் என்று ஏன் சொன்னீர்கள் என்று எழுப்பிய கேள்விக்கு பதிலில்லை. அதில் என்ன குறைபாடு என்று ஃபார்மர்கள் சுட்டிக்காட்டவில்லை என்று சொல்லுகிறீர்களே, இது பொய் பிரச்சாரம் அல்லவா? இதையெல்லாம் எதை வைத்து சொல்கின்றீர்கள்? விவசாயத்தை பற்றியும் வேளாண் சந்தைகளை பற்றியும் இந்த சட்டங்களின் உண்மைத்தன்மை பற்றியும் இது யாருக்காக கொண்டு வரப்பட்டது என்பதை பற்றியும் இதனால் யாருக்கு பலன் என்பது பற்றியும் இந்த நாட்டு மக்கள் எங்கே யோசித்தறிய போகிறார்கள் என்று நினைத்து நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுக்கின்றீர்கள். எவ்வளவு மோசடியானது உங்களுடைய பேச்சு! திருந்தவே மாட்டீர்களா? முன்பு ஏதோதோ தேர்தலில் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துவிட்டு கடைசியில் அதெல்லாம் பேசாதீர்கள், அதெல்லாம் ஜும்லா. அதாவது தேர்தலில் சொல்றது 15 லட்சம் எல்லாருடைய பேங்க்லையும் போடுறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சுன்னு கேட்டபோது நிதின் கட்கரி தான் சொன்னார், தட்ஸ் ஆல் ஜும்லா அப்படின்ட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி வழிவந்த நீங்கள் விவசாயிகள் என்ன குறை இருக்கிறது என்று சுட்டிக்காட்டவில்லை என்று கூறுகிறீர்களே, மொத்த சட்டமும் எங்களுக்கு எதிரானது என்று சொல்லி தூக்கி எறியுங்கள் என்று தானே அவர்கள் சொன்னார்கள். உங்கள் கண் முன்னால் வந்து உட்கார்ந்து கொண்டு 40 சங்கங்களினுடைய பிரதிநிதிகளும் சேர்ந்து சொன்னதை எவ்வளவு பெரிய அளவிற்கு நீங்கள் மறைக்கிறீர்கள் என்று பாருங்கள். மக்களை, இதைத்தான் நாம் மக்களிடையே எடுத்து சொல்ல வேண்டும். பொய் பரப்புரை இங்கே, வெளிநாடுகளில் அந்த இமேஜ் பில்டிங். இதுதான் மோடி அரசு. இந்த நாட்டில் எழக்கூடிய சிக்கல்கள் எதையும் தீர்க்காமல் எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குவேன், அதனால் கிடைக்கக்கூடிய பலன் தான் வேலை வாய்ப்பு, வருவாய், எல்லாமே, நாங்கள் வேற எதுவும் செய்ய மாட்டோம் என்று நித்தி ஆயோக் என்கின்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு பச்சையாக சொல்லக்கூடிய இந்த நாட்டு பிரதமர் இந்த நாட்டு மக்களினுடைய நலம் விரும்பிய? எடுத்து சொல்லுங்கள் மக்களை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.